ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு ரசாயன நுரை பொங்க மாசடைந்து வரும் நீரால் விளைச்சல் பாதிக்கும் ஆபத்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றில் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் ரசாயன கழிவுகளும் பெங்களூரு குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சாக்கடை கழிவுநீரும் நேரடியாக கலக்கிறது. இதனால் தமிழகத்தின் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வரும் தண்ணீர் மாசடைந்து வருகிறது. ரசாயன நுரையுடன் பஞ்சு பொதிகள் போல் வெளியேறும் நீரை பயன்படுத்துவதால் 8000 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாசடைந்த நீரை அருந்தும் கால்நடைகளும் பல்வேறு நோய் தாக்குதல்களை சந்திக்க நேரிடுகின்றன. பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே உடுமலை அருகே ஜம்புக்கல் மலைப்பகுதியில் விவசாயிகளுக்கு சொந்தமான நிலத்தை வசந்தகுமார் என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து அதிகாரிகளின் துணையுடன் அபகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் அழைத்து தளி காவல் நிலைய ஆய்வாளர் விசாரணை நடத்தினார். புதுக்கோட்டையில் ஜகுபர் சாதிக் என்ற தன்னார்வலருக்கு கனிம வள கொள்ளையர்கள் மூலம் ஏற்பட்ட கொலை சம்பவம் போல் இந்த அப்பாவி விவசாயிகளுக்கும் எந்த விதமான நிகழ்வும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையாக இவர்கள் அனைவரும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடியும் அவர்களிடமிருந்து பாதுகாப்பு கோரியும் உயிருக்கு பாதுகாப்பு கோரியும் மனு கொடுத்துள்ளனர். மேற்படி அதிகாரிகள் அனைவரும் தங்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது 4 தேதி வரை கடந்த 3 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் அவர்கள் மனுக்களை காலந்தாழ்த்துவது சட்டவிரோதம் என்று பிறப்பித்த நிலையில் அதிகாரிகள் இந்த மனுக்களை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தியும் விவசாயிகளினுடைய மனுக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது சட்டவிரோதம் என்பதை இதன் மூலம் பதிவு செய்து கொள்கிறோம். போலியான ஆவணம் மூலம் நிலத்தை அபகரித்த வசந்தகுமார் மீதும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தினர்.